பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றியிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றினா ரொம்ப ரொம்ப நல்லது. இன்றைக்கி நான் ஆயில் தான் ஊற்றியிருக்கேன். இதில் கொஞ்சம் வெந்தயம் பொரிச்சிக்கலாம். இப்போ வெந்தயம் பொரியட்டும் வாங்க. இப்போ பொரிஞ்சிட்டு தக்காளியும் வெங்காயமும் போட்டுக்கலாம். இது வந்து ஒரு 100 கிராம் வெங்காயமாவது போடணும். அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும். அடுத்து பாவக்காய் போட்டுக்கலாம். பாவக்காய் ஒரு 150 கிராமுங்க. ஒரே ஒரு தக்காளி தான் போட்டிருக்கேன். 100 கிராம் வெங்காயம் மாதிரி சின்ன வெங்காயம் இறஞ்சிக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா வதங்கட்டும். ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. ஏன்னா குடல் கேன்சரை தவிர்க்கிறதே இந்த மஞ்சள் தூள் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்களாம். இந்தியாவில் வந்து குடல் கேன்சரே கம்மியாக இருக்கும். காரணம் வந்து நம்ம சாம்பார் அதிகமாக வைக்கிறோம்ல, மஞ்சள் தூள் போட்டதுனால அதிலே கம்மியாக இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்களாம் ஆராய்ச்சியில். அதனால் வந்து நம்ம மஞ்சள் தூளை எல்லா குழம்பும் என்ன எதை பண்ணாலும் நம்ம அதிகமாகவே சேர்த்து நம்ம சமைப்போம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? நல்லா வதங்கிட்டுங்க. இப்போ தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ புளி தண்ணி ஒரு கொட்டை தான் போடணும். ஒரு தம்மா துண்டு ஒரு கட்டவிரல் பெருசு தான் போடணும். இப்போ எப்பவும் அழைக்கிற மிளகா மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டால் போதுங்க. நான் சமைக்கிறது வந்து ஒரு 3-4 பேருக்கு சாப்பிடலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சாச்சு. கொதிக்கட்டுங்க. இதே நல்லா வதங்கினா தான் டேஸ்ட்டே. கொதிச்சிக்கிட்டு இருக்குங்க. இப்போ தேங்காயை ஊற்றிக்கலாம். நல்லா கலக்கிக்கலாம். ஒரு பாதி வெல்லம் போட்டுக்கிறேன். குழம்பு கொதிச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பாவக்காய் வந்து சர்க்கரை வியாதியை வந்து கட்டுப்படுத்தி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அடிக்கடி சாப்பிடக்கூடாது பாவக்காயை. ஒரு 10 நாளுக்கு ஒரு தடவை வந்து நம்ம பாவக்காய் சாப்பிடணும். கல்லீரல் உள்ள நச்சையெல்லாம் நீக்குதாங்க. இதனால் வந்து கல்லீரல் புற்றுநோய் வந்து தவிர்க்கப்படுகிறது. மஞ்சத்தூள் நிறையா சேர்த்து நம்ம சமைக்கணும். எந்த சமையல் பண்ணாலும் 2 ஸ்பூன் மஞ்சத்தூள் அள்ளி போட்டுருங்க. நம்மளோட கேன்சரை வந்து இல்லாமல் பண்ணுறதே இந்த மஞ்சள் தூள் தான். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதயத்தை வந்து பாதுகாக்கிறாங்க. ரத்த ஓட்டத்தை சீர் பண்ணி நிறையா நன்மைகள் இருக்குது. நம்ம உணவே மருந்துங்கிறத எப்போவுமே நம்ம மறந்துடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். 10 நாளைக்கு ஒரு தடவையாவது நம்ம பாவக்காய் குழம்பு வச்சு சாப்பிடணும். ஒரு வெல்லம் சேர்க்கறனால சர்க்கரை வியாதி உள்ளவங்களும் அதில் சாப்பிட்லாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வெல்லம் வந்து ரத்தத்தை சுத்தம் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா?